சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. இன்னைக்கு நம்ம ஊட்டில இருந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு குக்கிங் ரெசிபி கத்துக்க போறோம். அந்த ரெசிபியோட பேர் என்ன, யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உஷாநந்தினி. உஷாநந்தினி, உங்களோட சொந்த ஊர் இது? கள்ளக்குறை. கள்ளக்குறை ஊட்டில இருந்து 10 கிலோமீட்டருக்கு கிராமம். 10 கிலோமீட்டர் கிராமம். இப்போ ஊட்டிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு வந்து? 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க என்ன ஹவுஸ் ஒய்ஃபா, எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ வந்து கள்ளக்குறைக்கும் ஊட்டிக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, ஒரே மாதிரி தான். கிளைமேட் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குமா, இல்ல இதோட கோல்டா இருக்குமா? இதே மாதிரி தான். இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வரேன். அந்த கிராமத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த பணியாரம் பணியாரம்லாம் செய்வாங்க. விவசாயம். அங்க என்ன விவசாயம், என்ன பயிரிடுறாங்க? கேரட், பீட்ரூட், பீன்ஸ் எல்லாமே. டீ எஸ்டேட் இருக்கு. டீ எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு நிறைய அப்படியே வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் அங்க வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எப்படி நடக்குங்களா? எத்த பண்டிகைன்னு படுகாசு பண்டிகை. நீங்க படுகாசு அந்த மாரியம்மன் பண்டிகை என்னைக்கு வரும்? அந்த பண்டிகை எல்லாம் டிசம்பர். எத்த பண்டிகை மார்ச்ல இந்த மாரியம்மன் பண்டிகை. மார்ச்ல மாரியம்மன் பண்டிகை. அதெல்லாம் நல்ல பிரமாதம் நடக்கும். கிராண்டா பண்ணுவாங்க. நீங்க போவீங்க? நீங்க அந்த படுகாசு ட்ரெஸ் கட்டிக்கிறது இல்லையா? நாங்க கட்டுறதுல அம்மா பாட்டி பெரியவங்க எல்லாம் கட்டுவாங்க. அவங்க எல்லாம் கட்டுவாங்க. ஆனா அது எப்படி கட்டிக்கணும் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஓகேங்க. சமையல்ல உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ ஊர்ல இருக்கிற வரைக்கும் சமையல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப என்னெல்லாம் டிஷ்ஷஸ் நல்லா சமைப்பீங்க? நாங்க எங்க படுக ஸ்பெஷல் அவரை குழம்பு. அவரை குழம்பு, வெஜிடபிள்ஸ். நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல? சாப்பிடுவோம். நான் சாப்பிடுறதுல அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறீங்க? இந்த துப்பதிட்டுன்னு எங்க படுக ஸ்பெஷல் பணியாரம். துப்பதிட்டு கல்யாணத்துல இந்த பணியாரம் இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் இல்ல எங்களுக்கு. இந்த பணியாரம் பண்ணா மாப்பிள்ள பொண்ணை கட்டிக்க மாட்டாரு. ஆமாங்க, அது கட்டினாலும் சரி கட்டலாம் சரி கண்டிப்பா பணியாரம் ஒண்ணு வந்தாலும் செய்வாரு. பணியாரம் எந்த விசேஷம் ஆனாலும் முதல்ல தட்டுல வைக்கிறது இந்த பணியாரம். துப்பதிட்டு. துப்பதிட்டு இது ஸ்வீட்டா? ஸ்வீட். இது பாரம்பரியமாவே நீங்க படுகாசுல பண்றீங்களா? பரவாயில்லையே. இதெல்லாம் வந்து பாரம்பரிய டிஷ்ஷஸ் தான் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே கத்துக்கிட்டீங்க? கண்டிப்பா செஞ்சாகணும். ஏதோ ஒரு கோயில் விசேஷம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு நிச்சயம் எதா ஆனாலும் செய்யணும். கண்டிப்பா செய்யணும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. மைதா மாவு, சர்க்கரை, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? 4 இன்கிரிடியன்ஸ் தான். மைதா மாவு டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். மைதா மாவு, சர்க்கரை, உப்பு, எண்ணெய், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ், ஆனா டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்கும் அப்படின்றாங்க. படுகாசோட பாரம்பரியமான இது பேர் என்ன சொன்னீங்க? துப்பதிட்டு. துப்பதிட்டு. இது வந்து இனிமேல் நீங்க எல்லாருமே உங்க வீட்லயும் வந்து இது பண்ண போறீங்க. இனிமேல் இது ஊட்டியில மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வந்து இந்த துப்பதிட்டு வந்து ஃபேமஸான ஒரு ரெசிபி ஆகுது இல்லையா? ஓகேங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை காட்டுங்க. முதல்ல தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சிடணும். சரி, இந்தாங்க. அதுக்கப்புறம் மைதா, உப்பு, சர்க்கரை 3 தண்ணி போட்டு நல்லா பிசையணும். நல்லா பிசையணும். ஓகே. ஒரு கப் மைதா மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை. 1/4 கப் சர்க்கரை அந்த மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கணும். உப்பு நம்ம லைட்டா தான் போட போறோம். லைட்டா. சரி, ஓகே. மைதா வந்து எவ்வளவு கப் எடுத்துக்கீங்க? மைதா 1 கப். 1 கப். சோ இப்போ 1/4 கப் சர்க்கரை. இந்தாங்க. உப்பு. சரி, இப்ப தண்ணி நல்லா சூடாகணும் இல்லையா? நல்லா சூடா கொதிக்கிற மாதிரி நல்லா சூடாகணும். இப்ப படுகாசுனா நல்லா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பாட தெரியாது. டான்ஸ்? படுகா டான்ஸ் ஆடுவாங்க. நீங்க இது வரைக்கும் அந்த படுகா டான்ஸ் ஆடுனது இல்ல? நானே ஆடி இருக்கேன். நீங்க ஆடுறது தானே அப்படி எப்படி இருக்க முடியும்? வீட்டுல எல்லாம் யாரும் ஆடுவாங்க, எனக்கு ஆட தெரியாது. உங்களோட ஹாபி தானே சொல்லுங்க. டிவி பாக்குறது, வீட்டு பக்கத்துல இருக்க தோட்டம்ல வேலை செய்வோம். மத்தபடி வீட்டுல தான் இருப்பீங்க. புதுசு புதுசா ரெசிபிஸ் கண்டுபிடிப்பீங்களா? தெரிஞ்ச அளவுக்கு. இப்ப தண்ணி சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. இப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். ஓகே.
தண்ணி இப்படி தொட்டு தொட்டு பண்ணிடுங்க. அப்படியா? சரி. முதல்ல தண்ணி ஊத்தி பண்ணிடணும், தண்ணி தொட்டு பண்ணிடணும். கையில ஒட்டுதுங்க, அதனால தண்ணி தொட்டு பேசுங்க. அல்வா கையில ஒட்டாம நீங்க பண்ணி கொடுத்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரீ டைம்ல என்ன சொல்லுவாங்க? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு சொல்லுவாங்க. இப்ப நேரம் வரைக்கும் எண்ணெய் சூடு பண்ணி வைக்கிறேன். அப்ப சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திடலாமா? இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாமா? நெய் எல்லாம் நெய் கூட யூஸ் பண்ணலாம். சோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடாகணும். நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மாவும் தயாராயிடுச்சு இல்லையா? இப்ப அடுத்தது எடுத்து போடு. சரி. தண்ணி தொட்டுட்டு எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி கூட தண்ணி தொடணும். சரி. பொங்கி வர்றப்ப லேசா அமுக்கணும். பூரி மாதிரி ஆயிடுச்சு. பூரி மாதிரி. பூரி இல்ல, பூரி இல்ல. இது அந்த மாவு கலக்குற பக்குவம் இல்லையா? சரி, இல்லைன்னா வராது. சரியா வராது, கெட்டி ஆடாயிடும். சாப்பிட முடியாது. நல்லா அது வந்து சாஃப்டா அந்த மாவை கலக்கணும். நீங்க ஏனோ தானு கலந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. நல்லா பொறுமையா வந்துட்டு அவங்க கலந்த மாதிரி நீங்க கலக்கணும். சூப்பர். எண்ணெய் நல்லா சூடாகணும். காத்து அந்த மாதிரி வந்தா இது எண்ணெய் ஆறிடும். அப்ப சரியா வராது. கதவுல ஜன்னல் இந்த மாதிரி எல்லாம் மூடிட்டு செய்வோம். எங்க ஊர்ல கல்யாணம், இந்த எந்த விசேஷம் ஆனாலும் ஒரு 1000-2000 பேர்த்துக்கு சமைக்கணும் செஞ்சாலும் கூட மூட்டையா மாவு, மைதா மாவு வாங்கி வரும். எல்லாரும் ஊர்ல கிராமத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுவோம். அவங்க வந்து பிணைஞ்சு செஞ்சு தருவாங்க. அப்ப வந்து இந்த அவரை குழம்பு எல்லாமே இதுல இருக்கும். அவரை குழம்பு, இந்த துப்பு திட்டு ரொம்ப விசேஷம். சூப்பருங்க. இப்போ நம்மளோட துப்பு திட்டு வந்து தயாரா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதம். பாரம்பரியமான படகாசோட துப்பு திட்டு. அவங்களோட ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் மாப்பிள்ள இருக்காங்களோ பொண்ணு இருக்காங்களோ அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இது இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ இந்த டிஷ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, துப்பு திட்டு டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். துப்பு திட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. தண்ணி நல்லா காய விடுங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை இன்னொரு ஜக்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சு கையில ஒட்டிச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கையில தண்ணியை தொட்டு இந்த மாவை நல்லா கையில ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிணைஞ்சு வச்ச மாவு நல்லா பிளாட்டா தட்டி அதை நல்லா இழுத்து அந்த எண்ணெயில போட்டு நீங்க கோல்டன் ப்ரௌன் ஆக்கி வெளியில எடுத்தீங்கன்னா உங்களோட துப்பு திட்டு தயாருங்க.